ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபன் வேலை எப்படி பணத்தை அட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சோகமாக இருக்கும்போது யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம், நமக்கும் நம்மளோட பெரியவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சோகமாக இருக்கிறதே நீங்கள் வந்து நம்மளை விட கீழே இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து நல்லா வாழும்போது ஏன் நம்மளால வாழ முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. கீழே இருக்கிறவங்க நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பார்த்து நம்ம மனசை தேத்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த இடத்துல. இவங்களை விட நம்ம பெட்டராக தான்ப்பா இருக்கோம், இவங்களே வாழும்போது நம்ம வாழலாம் அப்படிங்கிற ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இல்லை, மனசுக்கு வந்து அது தேவைப்படுது. நம்ம வெளியில சொல்லலை அப்படின்னாலும் ஏன் அவங்கள பார்த்து நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம வந்து மனசை வந்து தேத்திக்கிறோம் அப்படின்னா, அதுதான் ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த இடத்துல வந்து என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுது, உங்களோட ஈகோ. இவங்கள விட நான் ஒன்றும் கீழே போகலை, இவங்களே வாழும்போது ஏன் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே, நீங்கள் 2 நாளைக்கு வந்து நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள பார்க்குறீங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப தூக்கமாக இருக்கீங்க. ஆனால் இதையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் அவங்கள விடையும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஆக்சுவலி எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எதை வந்து பார்க்குறோமோ அதை தான் வந்து நம்ம அட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு. ஓகே, வாட் வி சி வி அட்ராக்ட், வாட் வி ஹியர் வி அட்ராக்ட். நம்மளோட முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க, நல்லதையே பாரு, நல்லதையே கேட்கணும் அப்படின்னு. அப்போ வாழ்க்கையில முன்னேறணும், பணம் சம்பாதிக்கணும், நம்மளோட துறையில வந்து நம்மளோட கரியர்ல வந்து நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படணும், மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள நம்ம பார்க்கக்கூடாதுங்க, நம்மளை விட மேலே இருக்கிறவங்கள தான் பார்க்கணும். அவங்கள பார்க்கணும், அவங்க எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க அதை பார்த்து இல்லை நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். எப்படியெல்லாம் பாருங்கள் மனுஷன் என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு வந்து இப்போ வந்து யூடியூப்பில் பஞ்சமே இல்லை. நம்ம பெரிய பெரிய லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து பார்க்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட லைஃப் ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஜோக்கு கூட இல்லை, நம்ம வந்து பணத்தாலெல்லாம் ஒன்றுமே வாங்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் நம்ம வந்து அடிக்கக்கூடாதுங்க. ஏன்னா அதுதான் பெரிய ஜோக். பணத்தால் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும். தட்ஸ் ட்ரூ. பிரச்சனை எப்படி வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பணத்தால் வந்து ஆல்மோஸ்ட் 80% உங்கள் வாழ்க்கை வந்து சால்வ் ஆகிடும். பணம் நமக்கு தேவை அப்படின்னா முதல் விஷயம் யூடியூப் வந்து பாருங்கள். யூடியூப்ல என்ன பார்க்கணும், இது என்ன சொன்னியா யூடியூப் பாருங்க புதுசா இருக்கே அப்படின்னா கேளுங்க. யூடியூப்ல இந்த அல்கோரிதம் இருக்கு பார்த்தீங்களா, யூடியூப்ல என்னென்ன நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு நீங்க என்ன பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் தான் அதிகமாக வரும். லைக் வியாதி சம்மந்தப்பட்டதை பார்க்குறீங்களா, இல்லை வந்து நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறவங்கள பார்க்குறீங்களா, ஸ்லம்ஸ் வந்து பார்க்குறீங்களா, நிறையா வந்து அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நமக்கு வருது அப்படின்னா நம்மளோட அல்கோரிதத்தை இப்போவே இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே மாற்றிடுங்க. நல்ல ரிச் லைஃப் ஸ்டைல் வந்து பாருங்கள், நல்ல சாப்பாடு வந்து பாருங்கள், நல்ல ட்ராவல் வீடியோஸ் பாருங்கள், ஃப்ளைட்டில் பறக்கிறத பாருங்கள், நல்ல நல்ல ஹோட்டல்ஸில் தங்குறத பாருங்கள். அவங்களெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திடீர்னு இந்த பொறாம குணம் வந்து எங்கேயோ இடத்துல எட்டி பார்க்குது அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. பொறாமப்படுறது, அடுத்தவங்களை வந்து உடனே ஏதோ ஒன்று கமெண்ட்ஸில் எழுதுறது, அப்போ வந்து நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு வரலை. எப்போ நம்ம வந்து பொறாமப்படுவோம் அடுத்தவங்களை பார்த்து அப்படின்னா நம்மெல்லாம் அந்த லெவலுக்கே கிடையாதுன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து பொறாமப்படுவோம். கரெக்டா? ஸோ நம்ம அந்த லெவலுக்கு வரமாட்டோம்னு நினச்சிடுறோம் நம்ம மனசில். அப்போது அந்த மைண்ட் செட் வந்து அப்படி இருக்கும்போது அதுலேருந்து நம்மளால க்ரோ ஆக முடியாது. அதுக்கு தான் ரிச் லைஃப் ஸ்டைலை பாருங்கள், நம்மளும் ஒரு நாள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சி என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? நல்ல நல்ல ஜூஸஸ் குடிக்கிறத பாருங்கள், நல்ல செல்ஃப் கேர் பண்ணுறத வந்து பாருங்கள், பூலில் என்ஜாய் பண்ணுறத பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாருங்கள். ட்ராவல் வீடியோஸ் பாருங்கள், நல்ல காமெடி மூவிஸ் வந்து பாருங்கள், நிறையா சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பிகாஸ் வாட் வி சி வி அட்ராக்ட். ஆக்சுவலி வந்து நம்ம என்ன பார்க்குறோமோ தட்ஸ் ஹவ் வி ஆர். நம்ம வந்து யாரோட சேர்றோமோ அந்த கம்பெனி எப்போவுமே சொல்லுவாங்க, உங்களை பற்றி தெரியணும்னா உங்கள் ஃப்ரெண்டை காட்டுங்க, உங்களை பற்றி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு.
ஸோ நம்ம வந்து எப்படியோ அப்படிதான் அந்த சேர்மானம் வந்து சேர்ப்போம். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து பார்த்து நம்ம ஈகோ சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி க்ரோ ஆகும்? ஸோ நம்மளோட யூடியூபோட அல்கோரிதம் பாருங்க, மாத்துங்க. நீங்க பாருங்க என்னெல்லாம் வருது அப்படின்னு. உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் தர மாதிரியான வீடியோஸ் இருந்தா அதை பாருங்க. நல்ல நல்ல ஆத்தர்ஸோட லைஃப் வந்து பாருங்க. நிறைய மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ உங்களை டெவலப் பண்ற மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய வந்து பாருங்க. அதெல்லாம் பாருங்க. ஆட்டோபயோகிராஃபிஸ் வந்து படிங்க. ஸோ நீங்க செலக்ட் பண்ணுங்க லைஃப்பை வந்து. சிலதெல்லாம் வந்து நம்மளோட சாய்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் பார்த்து பார்த்து வந்து செலக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து லைஃப்ல என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க. இந்த லைஃப் ஸ்டைல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்றீங்க, அதுக்கப்புறமா ரியாலிட்டிலையும் ஒரு நாள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது எவ்வளோ நாட்கள்ல ஆகலாம், மாசத்துல ஆகலாம், வாரத்துல ஆகலாம், சில வருஷங்கள்ல கூட ஆகலாம். டோன்ட் ஹெசிடேட் டு என்ஜாய் ஆல் திஸ். இன்னைக்கு வீட்டில் உட்காந்து இதெல்லாம் விஷுவலைஸ் வந்து பண்ணுங்க, பாருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மாத்துங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் வீடியோஸ் எல்லாம் வந்து பாருங்க. ஐ திங்க் இல்லை, இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ்ல வந்து ஆக்ஷன் வீடியோஸ் வந்து காட்டுவாங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில புக்ஸு, சில பேரோட பென், சில பேரோட பெயிண்டிங்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து போகுது ஆக்ஷன்ல. நம்ம வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலலாம் போகுதுங்க. யூ ஓன்ட் பிலீவ். அப்படி இதெல்லாம் நமக்கு வந்து கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினைப்போம்? நம்ம லைஃப் செட்டில் ஆகிட்டோம் அப்படிதான் நினைப்போம். ஆனால் பெயிண்டிங்க்கே பார்த்தீங்கன்னா மனுஷங்க எப்படியெல்லாம் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ எவ்வளோ காசு வந்து இருக்குது உலகத்தில். நம்மளோட குறுகிய மைண்ட் செட் வந்து இருக்கிறதுனால நம்மளால முடியாது, இதெல்லாம் நடக்காது, இதுக்கெல்லாம் இவ்வளோ ரூபா ஆகுமா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி நீங்கள் இப்போ சிங்கிளாக இருக்கீங்க, நீங்கள் வந்து டிவோர்ஸியாக இருக்கீங்க, இல்லை விடோவாக இருக்கீங்க, போத் மென் அண்ட் விமன். அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு லைஃப் இருக்குன்னு நினைங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வந்து நிச்சயமா கிடைப்பாங்க. இந்த காலத்துல வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். அது ஒரு இதுவே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கை. ஓகே? ஸோ அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறத ஸ்டாப் பண்ணிட்டு ஐ கேன் கெட் இட் அப்படின்னு அந்த ஆப்ஷன் நீங்க செய்யறீங்க. இல்லை நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, இல்லை, பட் ஜஸ்ட் என்ஜாய் ஆல் திஸ். ஓகேவா? ஐ ஆல்வேஸ் ஹாவ் அன் ஆப்ஷன். அப்போ வந்து நம்ம டிப்ரெஸ்டு லைஃப்பில் வந்து இருக்க மாட்டோம். வென் வி ஃபீல் இல்லை நமக்கு ஆல்வேஸ் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனே வராது. இது போச்சுன்னா இன்னும் ஒன்று, அது போச்சுன்னா இன்னும் ஒன்று. உண்மையிலேயே வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கும்போது நமக்கு ஒன்று நம்ம செய்கிறோம் இல்லைங்க, ஆனால் டிப்ரெஷனில் போக மாட்டோம். பிகாஸ் ஆல்வேஸ் ஹாவ் தட். இட்ஸ் அ ஆப்ஷன். உங்களுக்கு ஆப்ஷன் கையில் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த அந்த பெரிய மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா நத்திங் கேன் பிரிங் யூ டவுன். அண்ட் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஆசைப்படுறோமோ, எதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான டெக்னிக். ஸோ ஃபன் வேல வந்து இன்னிலேருந்து நீங்கள் யூடியூப்பை 15 நிமிஷம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் நல்ல நல்ல லைஃப் ஸ்டைல்ஸ் பாருங்கள், நல்ல நல்ல மோட்டிவேஷன் வந்து கேளுங்க, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து படிங்க, ஆட்டோபயோகிராஃபிஸ், பெரிய பெரிய சாதனையாளர்களோட ஆட்டோபயோகிராஃபிஸ் வந்து படிங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயத்த நம்ம மைண்டில் ஃபீட் பண்ண தான் வி பிகம், ஒரு நாளில் வி பிகம் தட். ஓகே? நம்ம எப்போ அதுவாக மாறுறோமோ அப்போ தான் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து இப்படி நடக்கும். வி நாட் ஒன்லி அட்ராக்ட், ஃபர்ஸ்ட் வந்து அட்ராக்ட் பண்ணுறோம், தென் வி பிகம் தட், தென் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஹேப்பன். அண்ட் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக இருக்கும்போது தான் வேர்டெக்ஸ் எப்போவுமே வந்து இவங்க சொல்லுவாங்க, அப்ரம் ஹிக்ஸ் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, வேர்டெக்ஸ் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது அப்போ தான் வந்து திறக்கும். வேர்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க கற்பனையில் இருக்கிற ஒரு பேங்க், ஒரு பேரலல் வேர்ல்டு மாதிரி. ஆக்சுவலி வந்து நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அது ஏன் ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்மளோட பேரலல் வேர்ல்டில் வந்து இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து தோணுது இதெல்லாம் வந்து இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த பேரலல் வேர்ல்டில் இருக்கிறது உங்களுக்கு இங்கே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல ஆசைப்படணும்.
அதை என்ஜாய் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தா நமக்கு பிடிக்கணும். பணக்காரங்களோட லைஃப் ஸ்டைலே பிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை மேனிஃபெஸ்டே பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் நாட் தேட். நீங்கள் அது கிடையாது. நீங்கள் வந்து இப்படி ஒரு விதையை வந்து விதைச்சிருங்க, அது கண்டிப்பாக மரமாக ஆகும் ஒரு நாளைக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் வந்து ஹாப்பியாக இருங்க. நல்ல பணக்காரங்களை பார்த்ததில்ல, ஜஸ்ட் ஃபீல் ஹாப்பியாக. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணக்காரங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. என்ன என்ஜாய் பண்ணுறாங்கப்பா, அப்படி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு நாள் அந்த ரேஞ்சில் நம்ம இருப்போம், இல்லை நல்ல அட்லீஸ்ட் இல்லை இருக்கிறத விட ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைலில் ஆசைப்படும் போது தான் நம்ம இருக்கிறத விட பெட்டரான லைஃப் ஸ்டைலில் வந்து வருவோம். ஆசையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டர் லைஃப் ஸ்டைலில் வரமாட்டோம். கீழே இருக்கிறவங்கள பாருங்கன்னு நம்மளோட முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளோட வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, பாரு நீ எல்லாம் இருக்க, உனக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணுற, அவள் பாரு ஒன்றுமே இல்லாமல் எப்படி இருக்கா அப்படின்னுலாம் வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு 2 நாள் நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதோட புல் ஸ்டாப் வைங்க. நம்மளை விட மேலே இருக்கிறவங்கள பாருங்க, அது வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. வாட் வி see we attract. What we see actually we don't attract just like that. We have to become what they are. அப்போதான் நம்ம வந்து அவங்கள மாதிரி ஆகும். ஸோ அதுக்கு ஒரு விதையை வந்து இன்னைக்கு நீங்கள் விதைக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 3வது ஃபன்னான வே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான், மீஷோ, அப்புறம் நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட் வந்து பிடிக்குதோ நீங்கள் வந்து அதெல்லாம் கார்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விதத்தில் மைண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். யாருக்கு தான் ஷாப்பிங் பண்ண பிடிக்காது? ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ வாங்க முடியாதுன்னு நினச்சாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு போங்க, ஐ எம் கோயிங் டு டூ ஷாப்பிங் டுடே, ஷாப்பிங் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி அப்படின்னு நீங்கள் வந்து இதெல்லாம் கார்ட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். யூ ஓன்ட் பிலீவ், நீங்கள் அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் அதுக்கு வந்து பணம் வந்து சம்பாதிப்பீங்க. சம் மிராக்கிள் வில் ஹேப்பன். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இல்லை, ஏன்னா நம்ம என்ன டிசையர்ஸ், வி ஆர் கிவிங் டைரக்ஷன் டு அவர் டிசையர்ஸ். எப்போவுமே இது வந்து இங்கிலீஷ் ஃபிலாசபியாக கூட இருக்கலாம், இங்கிலீஷோட. ஏன்னா நம்மளோட தர்மத்தில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. பட் இங்கிலீஷ்காரங்க என்ன சொல்கிறாங்க, வெள்ளைக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டைரக்ஷன் கொடுக்கணும் டிசையர்ஸ்க்கு, அப்போ தான் அதை மேனிஃபெஸ்ட் வந்து ஆகும். கரெக்ட், நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். ஸோ நீங்கள் கார்ட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் வெளியில் போங்க, விண்டோ ஷாப்பிங் வந்து பண்ணுங்க. இது என்னால் வாங்க முடியும், ஒரு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் இதை நான் வாங்கிடுவேன், இதையும் நான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பணம் இருந்தால் தான் வெளியில் போகணும், பணம் இருந்தால் தான் ஷாப்பிங் பண்ணணும், அந்த மாதிரி அந்த குறுகிய மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. ஸோ 3 விதம் வந்து சொல்லியிருக்கேன், எப்படி ஃபன் வேலை நீங்கள் வெல்த் பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஒன்று, நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள இல்லை, நம்மளை விட மேலே இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து பாருங்கள், அதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. அதை வந்து நம்ம அறியாமலே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவோம். எதெல்லாம் ஸ்டோர் ஆகுதோ அது வந்து ஒரு நாளைக்கு அதுவாகவே நம்ம மாற ஆரம்பிச்சிடுவோம். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க அப்படின்னு. பெரிய பெரிய சாதனையாளர்களோட ஆட்டோபயோகிராஃபிஸ் வந்து படிங்க, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து படிங்க. ஓகே, எதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ யூடியூபோட அல்கோரித்தத்தை வந்து நீங்கள் வந்து மாற்றுறீங்க. ஓகேவா, நல்ல விஷயங்கள், நல்ல உங்களை வந்து அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், உங்களோட ஈகோவை அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்க்கலாம், இவங்க ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க, அவங்க நல்லா நீங்க பார்த்து அவங்க நல்ல வாழ்க்கையில வந்து முன்னேறி வரட்டும். ஆனா அதுல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. வாட் இஸ் யுவர் டேக் அவே ஃப்ரம் தட்? நீங்க அதை வந்து பார்த்து இல்லை. இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்றதுல கோவம் கூட வரலாம், ஐ எம் வெரி சாரி. பட் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறணும். யார் வந்து நம்மளை வந்து முன்னேற்றுவாங்க? யாராவது பின்னாடிலேருந்து புஷ் பண்ணுவாங்களா? இல்லை, நம்மளே வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் வே. நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், என்ன பேசுகிறோம், என்ன வார்த்தைகள், அந்த ஜெலசி வந்து எட்டி பார்க்குது அப்படின்னா அதையும் நம்ம ஷட் டவுன் பண்ணோம். ஏய், நானும் வரதான் போகிறேன், ஒரு நாளைக்கு சூப்பராக வரப்போகிறேன்
அதனால இதெல்லாம் நானும் என்ஜாய் பண்ணுவேன். அப்படி வந்து பாருங்க. 3வது விண்டோ ஷாப்பிங் பண்ணுங்க. இதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுங்க. அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து கார்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள பாசிட்டிவ் வேல வந்து ரொம்ப அழகாக வந்து அப்லிஃப்ட் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 3 மெத்தடை வந்து நீங்கள் ஃபன் வேல ஒரு எக்ஸசைஸாக வந்து பண்ணுங்க. இட்ஸ் எக்ஸசைஸ். ஆக்சுவலி ஒரு 3 எக்ஸசைஸ் வந்து சொல்லியிருக்கேன். அது இட்ஸ் வெரி ஃபன் எக்ஸசைஸ். ஓகேவா? அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டெஃபினட்டாக இல்லை, ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஆக்சுவலி வி பிகம் வாட் வி லவ் டு வாட்ச், வாட் வி லவ் டு சி. பணக்காரங்களா இருக்கணும்னு ஆசை தான், எல்லாருக்கும் ஆசை தான். ஆனா மனசுல வந்து ஒரு ஏதோ ஒரு கார்னர்ல இல்லை நம்மலாம் இதெல்லாம் செய்ய முடியாது, அதனால சில பேர் அதை கமெண்ட்ஸ்ல போயிட்டு திட்டுவாங்க, இதெல்லாம் வந்து முடியாது அப்படின்னு வந்து பேசுவாங்க. முடியாதுன்னு நம்மளே நினைச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து கடவுளா கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. நம்மளோட டைரக்ஷனுக்கு, நம்மளோட டிசையருக்கு ஒரு டைரக்ஷனை வந்து இன்னைக்கு நீங்க கொடுக்குறீங்க. இந்த 3 எக்ஸசைஸை வந்து ஃபாலோ பண்றீங்க அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை வாங்குறீங்க. ஓகேவா? ஐ விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய் ஃப்ரம் சோனியா ஸ்ரீ.